ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் பேங்கர்ஸ்பீடியா. ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா November 29th and 30 2 days உள்ள கண்ட விஷயம் பார்க்கலாம். ஃபஸ்ட் நியூஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள், இன்டர்நேஷனல் ஏர் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன். ஸோ இவங்க ரிப்போர்ட் விட்டுருக்காங்க ரீசெண்டாக, அதாவது வேர்ல்டுலேயே மோஸ்ட் கனெக்டட் சிட்டி எதுன்னு சொல்லி. ஸோ எது வந்திருக்குன்னா சைனாவில் இருக்க சாங்காய் இந்த சிட்டி தான் வந்திருக்கு வேர்ல்டுலேயே மோஸ்ட் கனெக்டட் சிட்டி. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த சாங்காயோட இன்னும் 3 சிட்டி வந்திருக்கு, அதுவுமே சைனா தான். இந்த பீஜிங், செங்குடு அண்ட் கான்சவ் இது 3மே பார்த்தீங்கன்னா சைனா தான். அதனால் பார்த்தீங்கன்னா மொத்தமாக வேர்ல்ட்லேயே டாப் 4 கண்ட்ரிஸ் இருக்குது தெரியுமா, அது எல்லாமே மோஸ்ட் கனெக்டட் சிட்டிஸ் சைனாவில் தான் இருக்குது. சரிங்களா, இந்த ரிப்போர்ட் விட்டது இன்டர்நேஷனல் ஏர் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன் ரீசெண்டாக. ஸோ நம்மளுக்கு இந்த இன்டர்நேஷனல் ஏர் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன் ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா கனடாவில் இருக்குது, மான்ட்ரியலில். சரிங்களா, மான்ட்ரியல் கனடாவில் இருக்குது. ஸோ அந்த ஹெட் குவார்ட்டர்ஸையும் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், OECD மேப் 2019 அவார்டு, ஆர்கனைசேஷன் ஃபார் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் மியூச்சுவல் அக்ரிமெண்ட் ப்ரொசீஜர் அவார்டு தான் 2019 கொடுத்துருக்காங்க. யாருக்குன்னா இந்தியா ஜப்பான் 2 பேருக்கும் சேர்த்து கொடுத்துருக்காங்க இந்த மியூச்சுவல் அக்ரிமெண்ட் ப்ரொசீஜர் அவார்டு. OECD தான். ஸோ எதுக்காக கொடுத்தாங்கன்னா, அதாவது இந்தியா ப்ரொவைட்ஸ் டேக்ஸ் சர்டனிட்டி அண்ட் எஃபெக்டிவ் டிஸ்பியூட் ரீசொல்யூஷன் மெக்கானிசம் ஃபார் ஜப்பானீஸ் கம்பெனிஸ். அதாவது ஜப்பானீஸ் கம்பெனிஸ் இந்தியாவில் இருக்கும் தெரியுமா, ஸோ அவங்களுக்குலாம் டேக்ஸ் சர்டனிட்டி அண்ட் இந்த டிஸ்பியூட் ரீசொல்யூஷன்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, கோஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, இந்தியா ஜப்பானுக்கு. ஸோ அதனால தான் கொடுத்துருக்காங்க இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும். அப்புறம் கீழே நார்வே அண்ட் USA அவங்களுக்குமே கொடுத்துருக்காங்க இந்த அவார்டு, இந்த 2019 மேப் அவார்டு. சரிங்களா, ஸோ 2 கண்ட்ரியும் பார்த்துங்க, ஜப்பானும் இந்தியாவும், அதே மாதிரி USA நார்வே 2 பேருமே. ஸோ நமக்கு OECD ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா பாரிஸில் இருக்குது, ஃப்ரான்ஸில். சரிங்களா, அதே மறந்துடாங்க, ஸ்டாட்டிக்கில் கேட்டுருவாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், 11th நேஷனல் ஆர்கன் டொனேஷன் டே. ஸோ November 27th தான் நம்ம இந்தியாவில் கொண்டாடுறோம் 11th நேஷனல் ஆர்கன் டொனேஷன் டே. ஸோ நம்ம கவர்மெண்ட் வந்து பெஸ்ட் ரீஜனல் ஆர்கனைசேஷன் சொல்லி ரிப்போர்ட் விட்டுருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ROTTO வெஸ்ட்டு, ஸோ வெஸ்ட் இருக்காங்க தெரியுமா, அவங்க தான் ரீஜனல் ஆர்கன் டிஷ்யூ டிரான்ஸ்பிளான்ட் ஆர்கனைசேஷன் இந்த கண்ட்ரி பெஸ்ட்டுன்னு அவார்டு கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்லேருந்து. சரிங்களா, அதாவது ROTTO வெஸ்ட்டுக்கு. அதே மாதிரி தமிழ்நாடு SOTTO அவங்களுக்கும் பெஸ்ட் அவார்டு கொடுத்துருக்காங்க, அதாவது ஸ்டேட் ஆர்கன் அண்ட் டிஷ்யூ டிரான்ஸ்பிளான்ட் ஆர்கனைசேஷன் அட் ரீஜனல் லெவலில் 6th டைமாக இவங்க தான் வாங்குறாங்க தமிழ்நாடு. சரிங்களா, அப்புறம் நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுவும் அதே நியூஸ் தான். BGIMER, அதாவது போஸ்ட் கிராஜுவேட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரீசர்ச், சண்டிகாரில் இருக்குது. இவங்க வந்து நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காங்க பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் கேட்டகரி கீழே. சரிங்களா, இந்த ஆர்கன் டொனேஷனுக்காக தான். ஸோ அதை மறந்துடாங்க, சண்டிகாரோட இந்த BGIMER. அப்புறம் கீழே பாருங்கள், சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸு CRPF பார்த்தீங்கன்னா அங்காதான் வாரியர் அப்படின்னு சொல்லி ஒரு 279,572 சோல்ஜர்ஸ் வந்து கான்ஃபர்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா அவங்க எல்லாருமே வந்து அவங்க இறந்து போனதுக்கப்புறம் ஆர்கன் டொனேஷன் பண்ணுறதுக்காக பிளட்ஜ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, CRPF ஆஃபீஸர்ஸ் தான் எல்லாருமே. நெக்ஸ்ட்டு இந்த நியூஸ் பாருங்கள். ஆக்சுவலாக GMR ஹைதராபாத் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் லிமிடெட். ஸோ இவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே ஃபஸ்ட் ஏர்போர்ட்டு இந்த மாதிரி இன்டர்நெட் ஆஃப் திங்ஸை யூஸ் பண்ணி ஸ்மார்ட் எனேபிள் பேக்கேஜ் ட்ராலி. ஸோ வந்து இந்த இன்டர்நெட் ஆஃப் திங்ஸை யூஸ் பண்ணி ட்ராலிலாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது மூலயமா என்னென்னா நம்ம பேசஞ்சர்ஸ் வந்து இந்த அவங்களோட பேக்கேஜஸ் இருக்குது தெரியுமா, ஸோ அதை வந்து ரியல் டைம்லேயே ட்ராக்கிங் பண்ணிக்கலாம், மெயின்டைன் பண்ணிக்கலாம். சரிங்களா, ரியல் டைம்லேயே. ஸோ அதனால தான் அதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து இங்கே தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, ராஜீவ்காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் தான் அந்த GMR ஹைதராபாத் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுன்றது. ராஜீவ்காந்தி சரிங்களா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டு ஹைதராபாத்லாம் இருக்குது. ஸோ போட்டுருங்க இது. நெக்ஸ்ட் பாருங்கள், ஹவேரி ரயில்வே ஸ்டேஷன். இந்த ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா கர்நாடகாவில் இருக்குது. ஸோ இந்த ஹவேரி ரயில்வே ஸ்டேஷனை ரீநேம் பண்ண போகிறாங்க. அதாவது கர்நாடகா கவர்மெண்ட் வந்து ரீநேம் பண்ண போகிறாங்க இந்த ஹவேரி ரயில்வே ஸ்டேஷனை மகாதேவப்பா மைலாரா அப்படின்னு சொல்லி. சரிங்களா, அவங்க நேமுக்கு மாற்ற போகிறாங்க. ஸோ இந்த மகாதேவப்பா மைலாரா இவர் யாருன்னா ஃப்ரீடம் ஃபைட்டர் தான் இந்தியாவில். ஸோ போட்டுருங்க, கர்நாடகாவில் இருக்குது. இந்த ஸ்டேட் கேட்பாங்க எந்த ஸ்டேட் பண்ண போகிறாங்கன்னு, கர்நாடகா. நெக்ஸ்ட்டு இது பாருங்கள், கிராஸ் ரூட் இனோவேஷன் டேட்டாபேஸ் கிரிட் தான். ஆக்சுவலாக யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் UNDP ஆசிலேட்டர் லேப் இன் இந்தியா லான்ச் பண்ணியிருக்காங்க கிராஸ் ரூட் இனோவேஷன் டேட்டாபேஸ் கிரிட்னு சொல்லி. அதாவது கம்யூனிட்டி லெவலில் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்களாம் வந்து இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காண்டி. சரிங்களா, ஸோ அதுக்காக தான் பண்ணியிருக்காங்க, மறந்துடாங்க. யார் பண்ணியிருக்காங்கன்னு கேட்பாங்க, UNDP தான். இந்த நியூஸ் பாருங்கள். ஆக்சுவலாக பாக்ஸர் தெர்மல் பிளான்ட் பீகாரில் இருக்குது, மறந்துடாங்க, ஸ்டாட்டிக்கில் கேட்பாங்க. ஸோ இந்த தெர்மல் பிளான்ட்டை டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்காண்டி, அங்கே பவர் ப்ராஜெக்ட்லாம் பண்ணுறதுக்காண்டி பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் லிமிடெட், ஸோ ஃபினான்சி கம்பெனி தான் அவங்களும் SGVN தெர்மல் பிரைவேட் லிமிடெட் இந்த கம்பெனி 2 பேரும் MOU சைன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக என்ன டேம் லோன்ஸ் கொடுக்குறாங்க இந்த பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷனு, அதாவது 8,520.46 crore கொடுக்குறாங்க இந்த தெர்மல் பிளான்ட்டில் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காண்டி. சரிங்களா, பீகாரில் தான் இருக்குது. ஸோ அதையும் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், எம்பவரிங் த்ரூ ஜீரோ சுன்யா சி சாக்தாக்தி கரண். ஸோ பார்த்தீங்கன்னா இது யூனியன் மினிஸ்டர் ஆஃப் எஜுகேஷன் ஸ்ரீ ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் இருக்காங்க தெரியுமா, ஸோ அவங்க தான் இந்த கான்ஃபரன்ஸ் இதை வந்து அட்ரஸ் பண்ணாங்க. சரிங்களா, அட்ரஸ் பண்ணாங்க. அதாவது எம்பவரிங் த்ரூ ஜீரோ சுன்யாசி சாக்தி கரண். ஸோ பார்த்தீங்கன்னா இதை ஆர்கனைஸ் பண்ணது ஸ்ரீ ஆரோபிந்தோ சொசைட்டி, அவங்க தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கான்ஃபரன்ஸில் பார்த்தீங்கன்னா
யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர் ஸ்ரீ ரமேஷ் பொக்ரியால் இருக்காங்க தெரியுமா. ஸோ அவங்க வந்து 40 எஜுகேஷன் ஆஃபீஸர்ஸு அப்புறம் 26 டீச்சர்ஸு. ஸோ நம்பர் பார்த்துங்க, 40 பேர் எஜுகேஷன் ஆஃபீஸர், 26 டீச்சர்ஸ்க்கு வந்து இன்னோவேட்டிவ் ப்ராக்டிஸ் அவார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ எதுக்காகனா COVID-19 பேண்டமிக்ஸில் வந்து அவங்க எப்படி செயல்பட்டாங்க அப்படின்றத பார்த்து சரிங்களா. ஸோ வந்து அவங்களாம் ஹானர் பண்ணியிருக்காங்க அவார்டு கொடுத்து. நெக்ஸ்ட் இது பாருங்கள், இது யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர் அதே நியூஸ் தான். பார்த்தீங்கன்னா புக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க, இனோவேஷன் அண்ட் லீடர்ஷிப் கேஸ் புக் கோவிட் எடிஷன் சொல்லி அந்த கான்ஃபரன்ஸில் சரிங்களா. ஸோ இந்த புக் நேம் பார்த்துங்க, இனோவேஷன் அண்ட் லீடர்ஷிப் கேஸ் புக் கோவிட் எடிஷன். ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸர்ஸ், எஜுகேஷன் ஆஃபீஸர்ஸ், டீச்சர்ஸ்லாம் இருப்பாங்க தெரியுமா. ஸோ அவங்களோட எஃபெக்டிவ் ஒர்க்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு கோவிட் சுச்சுவேஷனில் அப்படின்றத பற்றி ஒரு புக்கு தான். நெக்ஸ்ட் பாருங்கள், ஜெகனண்ணா தொடு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட்டாக லான்ச் பண்ணாங்க இந்த ஸ்கீமை. நேம்லேயே தெரியும், ஜெகனண்ணா தொடு. ஆந்திர பிரதேஷ் தான் போட்டுருங்க. எதுக்கு யூஸ் ஆகும்னா ஸ்மால் ட்ரேடர்ஸ் அண்ட் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் அவங்களுக்குலாம் வந்து ஃபினான்ஷியல் ஹெல்ப் கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக என்னென்னா இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன்ஸ் 10,000 கொடுக்குறாங்க மார்ஜினல் ட்ரேடர்ஸுக்கும் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸுக்கும் சரிங்களா. ஆந்திர பிரதேஷ் அதுக்காக தான் லான்ச் பண்ணாங்க. 10,000 இந்த அமௌண்ட்டை மறந்துறாங்க. ஜெகனண்ணா தொடுனா ஆந்திர பிரதேஷ்னு போட்டுருங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், ஸ்மார்ட்ஸ் ப்ரோக்ராம் பை செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா செபி தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் ட்ரைனர்ஸ் ப்ரோக்ராம் சொல்லி. ஸ்மார்ட்ஸ் ஃபுல் ஃபார்ம் பார்த்துங்க, செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் ட்ரைனர்ஸ். ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து எதுக்காகனா, அதாவது இன்வெஸ்ட் பண்ணுவாங்க தெரியுமா, ட்ரேட்மார்க் அதாவது ட்ரேடிங் பண்ணுவாங்களே இன்வெஸ்ட்டு. ஸோ அதில் அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் அவங்களாம் எஜுகேட் பண்ணி அவங்களாம் அவேர்னஸ் உண்டு பண்ணுறதுக்காண்டி தான் இந்த ப்ரோக்ராம் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்துங்க, ஸ்மார்ட் ப்ரோக்ராம்ஸ் யார் லான்ச் பண்ணதுன்னு கேட்பாங்க, செபி தான். நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபஸ்ட் ட்ரேட் கிரெடிட் இன்சூரன்ஸ் ட்ரான்சாக்ஷன் இன் சாண்ட்பாக்ஸு. ஸோ இது யார் லான்ச் பண்ணதுன்னா ரிசீவபிள் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா லிமிடெட், RXIL அவங்க தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது ட்ரேட் கிரெடிட் இன்சூரன்ஸ் பேக்டு டிரான்சாக்ஷனு, அதாவது இந்த TREDS ட்ரேட் ரிசீவபிள் டிஸ்கவுண்டிங் சிஸ்டம் தான் TREDSனா. ஸோ அந்த பிளாட்ஃபார்மில் இந்த சாண்ட்பாக்ஸ் என்விரான்மெண்ட்னா அந்த கம்பெனிஸ்லாம் இருப்பாங்களே, ஸ்மால் கம்பெனிஸ், அவங்களுக்குலாம் வந்து ஃபினான்ஸ் செக்யூர்மெண்ட் தேவைப்படும்ல. ஸோ அப்போ வந்து இந்த TREDS பிளாட்ஃபார்ம் மூலயமா ஃபினான்ஸ் பண்ணுவாங்க சரிங்களா. ஸோ அதில் வந்து இன்சூரன்ஸ் பேக்டு டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட் டைமாக இந்த ரிசீவபிள் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா லிமிடெட் சரிங்களா. அதுக்காக இவங்க டாட்டா, AIG இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி கூடயும் பார்ட்னர் வச்சிருக்காங்க. அதே மாதிரி ICICI பேங்க், எஸ் பேங்க் இவங்க 2 பேர் கூடயும் ஃபினான்ஷியல் ஹெல்ப்புக்காக பார்ட்னர் வச்சிருக்காங்க சரிங்களா. ஸோ போட்டுங்க, இந்த டாட்டா, AIG வந்து இன்சூரன்ஸுக்காக, அப்புறம் ICICI பேங்க், எஸ் பேங்க்கும் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ஹெல்ப் பண்ணுறாங்க சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபஸ்ட் டைமாக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு பேங்க்கை Tier 2 பிரான்ச்சை வந்து ரைட் ஆஃப் வித்ட்ரான் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி விலாஸ் பேங்க் தான், அது மறந்துடாங்க. ஸோ வந்து ரீசெண்டாக கூட லக்ஷ்மி விலாஸ் பேங்க்கை DBS பேங்க் ஆஃப் இந்தியா லிமிடெட் கூட அமல்கேட்டட் பண்ணிட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இவங்க எவ்வளவுக்கு இந்த Tier 2 பாண்ட்ஸ் ரைட் ஆஃப் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ஒர்த் 318.20 crores சரிங்களா. ஸோ பண்ண சொல்லியிருக்காங்க பிஃபோர் அமல்கமேஷன் வித் DBS பேங்க், அதுக்குள்ளேயே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேண்டேரியாக பண்ணணும்னு சொல்லி லக்ஷ்மி விலாஸ் பேங்க் தான் போட்டுருங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், IIS இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூரில் இருக்குல்ல. ஸோ அவங்க வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க, அதாவது வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் ரீசைக்ளிங் சிஸ்டம் சொல்லி. ஸோ வந்து இது என்னென்னா அங்கே இருக்க ரீசர்ச்சர்ஸ் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. அதாவது டீசென்ட்ரலைஸ்டு வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் அண்ட் ரீசைக்ளிங் சிஸ்டம் தான். எங்கன்னா இந்த பெராம்பாடி பிரைமரி ஸ்கூல் அங்கே தான் பண்ணியிருக்காங்க. சிச்சுவேட்டட் இன் ரிமோட் வில்லேஜ் ஆஃப் பெராம்பாடி இன் கர்நாடகா. ஸோ அங்கே தான் பண்ணியிருக்காங்க. யாருன்னு கேட்பாங்க, IIS ரீசர்ச்சர்ஸ் தான். நெக்ஸ்ட் பாருங்கள், ICICI லம்பார்ட். ஸோ அந்த கம்பெனி இருக்காங்க தெரியுமா, அவங்க வந்து அக்யூர் பண்ண போகிறாங்க ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனி, பாரதி ஆக்ஸா ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனியை. ஸோ இதுக்கு வந்து IRDA TAI இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக பாரதி ஆக்ஸா ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனியில் இருக்க நான் லைஃப் இன்சூரன்ஸ் பிஸ்னஸை ஃபுல்லாகவே ICICI லம்பார்ட் ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் வந்து அக்யூர் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், November 27 பார்த்தீங்கன்னா நேஷனல் ஆர்கன் டொனேஷன் டே. ஸோ நமக்கு அதே இது வேர்ல்டு ஆர்கன் டொனேஷன் டே கேட்டாங்கன்னா August 13 சரிங்களா. ரெண்டையும் கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாங்க. நேஷனல் ஆர்கன் டொனேஷன் டேனா November 27, வேர்ல்டு ஆர்கன் டொனேஷன் டேனா August 13. நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபக்யூட் சந்த் கோலி, FC கோலி. இவங்க பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் இந்தியன் IT இண்டஸ்ட்ரி அண்ட் ஃபவுண்டர் ஆஃப் TCS. ஸோ இறந்து போயிட்டார். அப்புறம் ஜேம்ஸ் உல்ஃபென்சன். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் அமெரிக்கன் லாயர், பேங்கர், எக்கனாமிஸ்ட்டு, அப்புறம் பிரசிடெண்ட்டாகவும் இருந்திருக்காரு வேர்ல்டு பேங்க்கு 10 இயர்ஸுக்கு. ரீசெண்டாக இறந்து போயிட்டார். ரொம்ப முக்கியமான ஒரு டெத் நியூஸு. ஸோ பார்த்துக்குங்க அவரை. நெக்ஸ்ட் இது பாருங்கள், சாதிக் அல் மைஹ்தி. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா சூடானோட லாஸ்ட் டெமோக்ராட்டிக்கலி எலெக்டட் பிரைம் மினிஸ்டர் தான். ஸோ ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் சூடான் தான், இறந்து போயிட்டார். அப்புறம் அலி ஜாக்கர். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா லெஜெண்டரி பங்களாதேசி ஆக்டர் அண்ட் லிபரேஷன் வார் ஃபைட்டர் சரிங்களா. ரீசெண்டாக இறந்து போயிட்டார், பங்களாதேஷ்காரர் தான். நெக்ஸ்ட் பாருங்கள், நிதின் கட்காரி பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக 16 நேஷனல் ஹைவே ப்ராஜெக்டை உத்தரப்பிரதேசில் லைட் ஆஃப் பண்ணியிருக்காங்க, ஃபவுண்டேஷன் ஸ்டோன் லைன் பண்ணியிருக்காங்க சரிங்களா. அப்புறம் கேம்பிரிட்ஜ் டிக்ஷனரி அவங்க சொல்லியிருக்காங்க இந்த இயருக்கான வேர்ட் ஆஃப் தி இயர் 2020 பார்த்தீங்கன்னா குவாரண்டைன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கேம்பிரிட்ஜ் டிக்ஷனரி. ஸ்பைஸ் ஜெட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்தியாவிலேயே ஃப்ரைட் சர்வீஸ் பண்ணுறாங்க. அதாவது லே இருக்குது தெரியுமா, அங்கேருந்து ரெஸ்ட் ஆஃப் தி கண்ட்ரிக்கு சரிங்களா. ஃபஸ்ட்டு பண்ணுறது இவங்க தான், ஸ்பைஸ் ஜெட்டு.
அப்புறம் ஜாலி கிராண்ட் ஏர்போர்ட்டும் சிவாலிக் எலிஃபென்ட் ரிசர்வ் இது ரெண்டுமே எங்கே இருக்குன்னா உத்தரகாண்டில் இருக்குது. ஆக்சுவலாக எதுக்கு நியூஸில் வந்துச்சுன்னா இந்த ஜாலி கிராண்ட் ஏர்போர்ட் இருக்குது தெரியுமா. ஸோ வந்து இதை வந்து இவங்க அதாவது எக்ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க, டெவலப் பண்ண போகிறாங்க. அதுக்காக சிவாலிக் எலிஃபென்ட் ரிசர்வ் வந்து பெர்மிட் கொடுத்துருக்காங்க. உத்தரகாண்டில் தான் இருக்குது, போட்டுருங்க. அப்புறம் பிரைம் மினிஸ்டர் மோடி இருக்காங்க தெரியுமா, அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க ஹர்கர் நல் யோஜனா அப்படின்னு சொல்லி உத்தரப்பிரதேசில் இந்த சோன்பத்ரா அண்ட் மிர்சாபூர் டிஸ்ட்ரிக்டில். அதாவது இந்த ஹர்கர் நல் யோஜனா அப்படின்னா எல்லாருக்குமே ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி கொண்டு வரணும் அப்படின்றக்காண்டி தான் லான்ச் பண்ணியிருக்காங்க உத்தரப்பிரதேசில். இது பாருங்கள், நேஷனல் அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா NAFED ஹெட் குவார்ட்டர்ஸ் கேட்பாங்க, நியூ டெல்லியில் இருக்குது. ஸோ நியூஸில் வந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இஸ்ரேலும் இந்தியாவும் பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க. அதாவது ஃபியூச்சரில் வந்து லோ கார்பன் அண்ட் பொல்யூஷன் லெவல் கம்மி பண்ணுறதுக்காண்டி சரிங்களா இந்தியாவில். அப்புறம் கீழே பாருங்கள், யூனியன் கேபினெட் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் இன்ஃபியூஷன் 6000 crore பண்ணியிருக்காங்க. இதுலனா நேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டு NIIFல 2 years பண்ணியிருக்காங்க. எவ்வளோ அமௌண்ட்டுன்னு பார்த்துங்க. ஸோ 6000 கோடி. அப்புறம் கீழே பாருங்கள், இந்தியா MOU சைன் பண்ணியிருக்காங்க பிரிக்ஸ் கண்ட்ரிஸ் கூட. அதாவது கோஆப்ரேஷன் இன் ஃபிசிக்கல் கல்ச்சர் அண்ட் ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட்டுக்காக சரிங்களா பிரிக்ஸ் கண்ட்ரிஸ் கூட இந்தியா. அப்புறம் இது பாருங்கள், UAE யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அரபு கண்ட்ரி டு ஜென்ரேட் எலக்ட்ரிசிட்டி ஃப்ரம் கோல்லேருந்து இவங்க தான் ஃபஸ்ட்டு ஒரு அரபு கண்ட்ரி வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து கண்டுபிடிக்கிறாங்க, தயாரிக்கிறாங்க சரிங்களா. அப்புறம் இந்தியாஸ் ரினியூவபிள் பவர் கெப்பாசிட்டி அதான் வந்து வேர்ல்ட்லே 4th largestன்னு சொல்லியிருக்காங்க ஒரு ரிப்போர்ட்டில் ரீசெண்டாக. ஃபஸ்ட்டு இருக்கிறது ஜெர்மனி தான் ரினியூவபிள் பவர் கெப்பாசிட்டியில், ஃபஸ்ட்டு ஜெர்மனி சரிங்களா. பிரைம் மினிஸ்டர் மோடி பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஸ்டாம்பும் 100 rupees கமமரேட்டிவ் காயினும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது டு கமமரேட் 100 years ஆஃப் லக்னோ யூனிவர்சிட்டி. ஸோ அந்த யூனிவர்சிட்டியை வந்து கமமரேட் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. 100 வருஷம் ஆச்சு சரிங்களா. ஸோ வந்து 100 ரூபா கமமரேட்டிவ் காயின் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதையும் பார்த்துக்குங்க. அப்புறம் MEITY மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியும் IBM இந்தியா ரெண்டு பேரும் பார்ட்னர் வச்சு அதாவது ரீஸ்கில்லிங் ப்ரோக்ராம் பண்ணுறாங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் த்ரூ காமன் சர்வீஸ் சென்டர் அகாடமி சரிங்களா இந்தியாவில். அதுக்காக ரெண்டு பேரும் பார்ட்னர் வச்சுருக்காங்க. அப்புறம் இது பாருங்கள், இந்தியா வியட்நாம் ரெண்டு பேருமே பைலேட்டரல் கோஆப்ரேஷன் சைன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபீல்ட் ஆஃப் ஹைட்ரோகிராஃபிக்காக நேஷனல் ஹைட்ரோகிராஃபிக் ஆஃபீஸ் ரெண்டு இருப்பாங்க தெரியுமா இந்தியாவிலையும் வியட்நாம்லையும், அவங்களாம் கோஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேருமே அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. இந்தியன் நேவி பார்த்தீங்கன்னா 2 MQ-9BS கார்டியன் அப்படின்னு சொல்லி ட்ரோன்ஸ் அன்ஆர்ம்டு ட்ரோன்ஸ் 2 வாங்கியிருக்காங்க US நேவியிலேருந்து சரிங்களா. USAலேருந்து லீஸ்க்காக இந்தியன் நேவி தான். ஸோ இது கேட்பாங்க, இந்த MQ-9B சி கார்டியன் ட்ரோன்ஸ் வந்து யார் எந்த கண்ட்ரி ஓடுது அப்படின்னா USA ஓடுது. ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா டெம்பரரியாக கிரவுண்ட் ட்ராக்கிங் ஸ்டேஷன் அப்படி செட்டப் பண்ண போகிறாங்க ஆஸ்திரேலியாவில். கிரவுண்ட் ட்ராக்கிங் ஸ்டேஷன் எதுக்காகனா நம்ம இந்தியாவில் வந்து அனுப்ப போகிறாங்களே இந்த ககன்யான் மிஷன் நெக்ஸ்ட் இயர். ஸோ அதை பற்றின ஒரு டீட்டெயில்ஸ்லாம் ட்ராக் பண்ணுறக்காண்டி ஹெல்ப் பண்ணுறக்காண்டி ஆஸ்திரேலியா பண்ணுறாங்க. ஸோ இந்தியாவோட ISROக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்புறம் SIDBI ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா லக்னோவில் இருக்க ஹெட் குவார்ட்டர்ஸ். அவங்க வந்து தமிழ்நாடு கூட பார்ட்னர் வச்சு அந்த ஸ்டேட்டில் இருக்க MSME செக்டார் இருக்குது தெரியுமா. ஸோ அதெல்லாம் டெவலப்மெண்ட் பண்ணுறக்காண்டி பார்ட்னர் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் BSE MOU சைன் பண்ணியிருக்காங்க மிஷன் யூத் அண்ட் கவர்மெண்ட் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் கூட. எதுக்காகனா அங்கே இருக்க ஸ்டேட் பீப்புள் இருப்பாங்க தெரியுமா அந்த யூனியன் டெரிட்டரி பீப்புள், அவங்களுக்குலாம் ஃபினான்ஷியல் அவேர்னஸ் ஃபினான்ஷியல் லிட்ரஸி இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட்லாம் பண்ணுறதுக்காண்டி சரிங்களா. BSE தான், கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. அப்புறம் HDFC பேங்க் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இந்தியன் பேங்க்கு INR 8 trillion கிராஸ் பண்ணியிருக்கு சரிங்களா மார்க்கெட் வேல்யூவில். அதாவது 8 lakh crore சரிங்களா. அதான் INR 8 trillion ஃபஸ்ட் டைமாக கிராஸ் பண்ணியிருக்கு HDFC பேங்க் தான் இந்தியாவிலேருந்து. அப்புறம் இந்தியா பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்க போகிறாங்க இந்த சாக்தூத் டேம் அக்ராஸ் மைடன் ரிவர் டிபியூட்டரி ஆஃப் ரிவர் காபூல் இன் ஆப்கானிஸ்தான் சரிங்களா. ஆப்கானிஸ்தானுக்கு கட்டி கொடுக்க போகிறாங்க இந்த சாக்தூத் டேம் சரிங்களா. இந்தியா தான், மறந்துடாங்க. அப்புறம் ரைமோனா நேஷனல் பார்க்கு. ஸோ இந்த ரைமோனா நேஷனல் பார்க் இது எங்கே இருக்குன்னா அசாமில் இருக்குது. ரீசெண்டாக இதை வந்து அன்வீல்டு பண்ணிட்டாங்க அசாம் கவர்மெண்ட்டு. இது வந்து இந்த அசாம் ஸ்டேட்டோட 6வது நேஷனல் பார்க்கு சரிங்களா. இதுக்கு முன்னாடி 5 இருக்குது, இது 6வது சரிங்களா. இந்த ரைமோனா நேஷனல் பார்க்னால் ஸ்டாட்டிக்கில் கேட்க அதிக வாய்ப்புகள் இருக்குது, போட்டுருங்க. அசாம் ஸ்டேட்டு தான். நெக்ஸ்ட்டு ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அவ்வளோதான். ஸோ நம்ம நாளையிலேருந்து புது மாதம் டிசம்பர் 1 பார்க்கலாம் கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி. அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் யாராச்சும் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கான் எனேபிள் வச்சுக்கோங்க. தேங்க்யூ.